இது எங்கள் வெற்றி உங்கள் வெற்றி இல்லை என அண்டு ஹெட் வந்துட்டு சாலிட் பண்ணி இந்திய டீம் வெற்றியை கொண்டாடி இருக்காங்க. உங்களை காதலிக்கிறேன் கோலி, அதை விட உங்களை கிரிக்கெட் காதலிக்கிறது, அதனால தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுது, உங்களை விரும்புதுங்க, அதனால தாங்க நீங்கள் விரும்பியது நடக்குது என அண்டு டிராவிஸ் ஹெட் வந்துட்டு பேசியிருக்காரு. உங்களோட ரசிகனாக மாறிட்டேன்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. ஓகே, டுடே சாம்பியன் ட்ரோஃபி செமி ஃபைனல் இந்தியா வர்சஸ் அண்டு ஆஸ்திரேலியா மோதினாங்க இல்லையா. 14 ஆண்டு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு சாம்பியன் ட்ரோஃபி நாக் அவுட் மேட்ச்சில் இதுவரை இந்தியா வின் பண்ணதில்லை. இதுதாங்க முதல் முறை. 14 வருட ஆஸ்திரேலியா ஹிஸ்ட்ரியை வந்துட்டு இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம். தனி ஒருவன் கிங் கோலி என்றே சொல்லலாங்க. ஓகே, இந்த சூழலில் வந்துட்டு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு டேரெக்டாக ஃபைனல் போயிட்டாங்கன்னு வைங்களா. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவா நியூசிலாண்டா, இதில் யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா கலைச்சி போட்டுருவாங்க டீம் இந்தியா. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமையே ஈஸியாக 4 விக்கெட் வித்தியாசத்தில் வென்ற மேட்சுங்க. ரிஸ்க் இல்லாமல் தான் அடிச்சிருக்காங்க. ஓகேவா, சீரியஸ் கண்டிஷன் போல் அந்த கடைசி பந்தில் திகு பக்கத்துக்குன்னு இந்த ஹாட் ஸ்பாட்டுக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸை கொண்டு வந்து குளமாஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணலங்க. ஈஸியாக தட்டி விட்டு போயிட்டாங்கன்ட்டு சொல்லலாம். கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சிச்சு. இப்போ அங்கிட்டு ஓகே, முதல் பேட் பண்ணி ஆஸ்திரேலியா 265 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன். பின்னர் இந்தியா அப்படி இப்படின்னு கொஞ்சம் தடுமாறினாலும் விராட் கோலி வேற லெவலில் ப்ளே பண்ணி ஒரு டெஸ்ட் ஃபார்மட் மாதிரி விளையாண்டு அண்டு வேற மாதிரி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட சப்போர்ட் பண்ணிய சின்ன பேட்ஸ்மேன்கள் சின்ன கேமியோ பண்ணி ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்க, மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்துட்டு விராட் கோலி தான் வாங்கினாரு. இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு விராட் கோலி அதாவது கை சேக் பண்ண வருவார் இல்லையா, அப்போ ஒவ்வொரு ஆஸ்திரேலியா வீரர்களும் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கௌரவப்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கிட்டு ஒரு 6 வீரர்கள் இங்கிட்டு ஒரு 5 வீரர்கள் விராட் கோலியை சென்டரில் போட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா மைதானமே ஆர்ப்பரித்தது என்றே சொல்லாங்க. ஹெட்டு உணர்ச்சி வசப்பட்டு சலைட் பண்ணாரு. அந்த விராட் கோலிக்கு ஒரு கிஸ்ஸே கொடுத்தாரு. அதுதான் உங்களை காதலிக்கிறேன் கோலி என்று வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. அண்ட் அனுஷ்கா சர்மா ஓடி வந்தும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணாங்க என்று சொல்லாங்க. அண்டு உங்களோட ஃபேன்ஸுங்க, நீங்கள் கிரிக்கெட்டை நேசிக்கல கோலி, உங்களை அளவு கடந்து அந்த கிரிக்கெட் நேசிக்கிறதுனால தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. டெஃபினட்டாக வந்துட்டு இந்த வெற்றியை நாங்களும் கொண்டாடுறோம். திறமையான அணிக்கு தான் எந்த ஒரு ட்ராஃபியுமே வந்து சேரும். இந்த சாம்பியன் ட்ரோஃபி நீங்கள் தான் திறமையாக விளையாண்டுருக்கீங்க. சேம் டைம் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இந்திய டீம் தாயா 11 வீரருமே எக்ஸ்பீரியன்ஸ் வீரரியா. அதனால தான் அந்த ரீசனுக்காக உங்களுக்கு தான் அந்த கப்பு வந்து சேரணும். ஏன்னா ஒவ்வொரு டீம்லையும் சீனியர் பிளேயர் இருக்காங்க அண்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க. ஆனால் இந்திய டீமில் தாங்க 11 வீரர்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஓகேவா, இந்த ரீசனால் இந்த ட்ராஃபி உங்களுக்கானது, உங்கள் வெற்றியை நாங்களும் கொண்டாடுறோம்னு சொல்லி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கன் அண்ட் ஸ்டைல் அந்த மாதிரி கொண்டாடினாங்க என்றே சொல்லாங்க. அந்த நிகழ்வுலாம் வந்துட்டு ஒரு கூஸ் பம் நிகழ்வு என்றே சொல்லலாம். அண்ட் சாம்பியன் ட்ராஃபியை வந்துட்டு டீம் இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. அதை எவனாலையும் தடுக்க முடியாது என்றும் ஹெட் ஃபைனலாக அவரோட பதிவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இவர் சொன்னது ட்ரூ ஆகுமா, அதாவது விராட் கோலியை மீறி எவனும் அந்த கப்பை தட்டிட்டு போயிட முடியாது. ஏன்னா கிரிக்கெட்டே அவரை நேசிக்குது, காதலிக்குது. அந்த அன்பு இருக்கிற இடத்துல டெஃபினட்டாக சாம்பியன் ட்ரோஃபி வந்துவிடும் என்று செம்மையாக பேசியிருக்காரு, க்யூட்டாக பேசியிருக்காரு என்று சொல்லாங்க ஹெட்டு.